ஹலோ, குட் மார்னிங். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு சரித்திரம் தொடர்கிறது. மகாபிரபு காலத்தில் கூட இருந்தவர்களெல்லாம் பெரிய வித்வான்கள். அவர்கள் எல்லோரும் பரம பிரேமிகள் ஆனதுதான் மகாபிரபுவின் சரித்திரம். எவ்வளவு பெரிய வித்தியாக இருந்தாலும் வித்தியையின் பிரயோஜனம் கிருஷ்ணன் திருவடிகளில் கபடமில்லாத பிரேமை ஏற்பட்டால்தான் பிரயோஜனம் என்கிறார் பிரபு. ஏகாந்தமாக பிரபு உட்கார்ந்திருந்தால் ஒரு கோபி உட்கார்ந்திருக்கிற மாதிரி தான் தோணும். பரம பிரேம ஸ்வரூபியாக இருப்பார். கோவிந்த கிருஷ்ண ஜெய், ராதா மோகன கிருஷ்ண ஜெய், கோவிந்த கிருஷ்ண ஜெய், ஷியாம சுந்தர கிருஷ்ண ஜெய், கோவிந்த ராதா மோகன கிருஷ்ண ஜெய் என்று பாடி ஆடி குதிக்கும் பொழுது பார்ப்பவர் யாருக்குமே ஒரு பரவசம் ஏற்படும். 2 வருட கால தட்சிண யாத்திரை பண்ணி புரி வந்தார். அலர்நாத் கஷேத்திரம் என்னும் இடத்திலிருந்து பக்தர்களோடு நீலாச்சலம் நுழைய விரும்பினார். புரியில் இருப்பவர்கள் விஷயம் அறிந்து உடனே வந்து நன்கு பஜனை பண்ணிக்கொண்டு பூரிக்குள் நுழைந்தார்கள். புரி ஜெகநாதனும் இவர் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தான். நவத்வீப்பில் பிரபு யாத்திரை முடிந்து வந்தது தெரிவிக்கப்பட்டது. அத்வைதாச்சாரியாரில் ஆரம்பித்து நிறைய பேர் புரிக்கு சென்று பிரபுவை தரிசித்து ரத யாத்திரை முடித்து திரும்பி வரலாம் என்று முடிவு செய்து புரிக்கு புறப்பட்டனர். சுமார் 200 பேர் வருகிறார்கள். அனைவரும் அமோகமாக வரவேற்கப்பட்டார்கள் ஜெகநாதன் பிரசாதத்துடன். ஒவ்வொருத்தரையும் பிரபு வரவேற்கிறார். யாரையோ தேடுகிறார். அவர் தேடுவது ஹரிதாஸ் தாக்கூரை. அவர் எங்கே என்று கேட்கிறார். வந்திருக்கிறார், கோவிலுக்கு வெளியவே இருக்கிறார் என்கிறார்கள். பிரபு அவரை பார்க்க ஓடி போகிறார். தாக்கூர் கோவில் கோபுரத்தை தூர நின்று பார்த்து கொண்டே அப்படியே நெகிழ்ந்து போய் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பிரபு அவரை தான் தங்கி இருந்த கம்பீரா மட் பக்கத்தில் இருந்த சிறிய தோட்ட வீட்டில் தங்க வைத்தார். அங்கிருந்து பார்த்தாலும் கோபுரமும் அதன் சக்கரமும் தெரியும். மேலும் பிரபு சொன்னார், தினமும் சமுத்திர ஸ்நானம் பண்ண போகும் பொழுது உங்களை வந்து பார்ப்பேன். ஜெகநாதர் பிரசாதத்தை உங்களோடு சேர்ந்துதான் சாப்பிடுவேன் என்கிறார். தாக்கூரின் நியமம் 3 லட்ச நாமம் சொன்ன பிறகுதான் சாப்பிடுவார். பிரபு தினமும் வருவார். ஒரு கோடை காலம். தாக்கூர் பெரும்பாலும் குடிசைக்கு வெளியிலேதான் இருப்பார். வெப்பத்தினால் உடல் முழுவதும் கொப்புளம் வந்துவிட்டது. பிரபுவிற்கு ரொம்ப வருத்தம். ஜெகநாதர், சுபத்ரா, பலராமன் ஆகிய மூவருக்கும் தினம் 3 புதிய குச்சிகள் வைத்திருப்பார்கள் பல் துலக்குவதற்கு. தந்துலா சேவா என்பார்கள். பலராமருக்கு வெண்மையான கடம்ப மர குச்சி, ஜெகநாதருக்கு கரும்பு மர குச்சி, சுபத்ராவுக்கு மஞ்சள் நிற குச்சி உபயோகிப்பார்கள். மங்கள ஆரத்திக்கு முன் செய்யப்படும். ஒரு நாள் ஒரு குச்சி தொலைந்து விட்டது. அவசரத்திற்கு வகுலா மர குச்சியை பயன்படுத்தினார்கள். மங்கள ஆரத்திக்கு பிறகு பிரபு வந்தார். அவரிடம் அந்த வகுலா மரக்குச்சி கொடுக்கப்பட்டது. பிரபு அதை எடுத்துக்கொண்டு தாக்கூர் இருக்கும் இடத்திற்கு வந்து அதை நட்டு வைத்தார். உடனே கிடுகிடு என்று பெரிய மரமாக வளர்ந்துவிட்டது. இந்த நிழலில் அமர்ந்து நாம சங்கீர்த்தனம் சொல்லுங்கோ என்கிறார். கடைசி வரைக்கும் இங்கு அமர்ந்துதான் தாக்கூர் நாமம் சொன்னார். தாக்கூர் பெரிதாக எதுவும் கேட்க மாட்டார். அவர் கேட்டது ஒன்றுதான், என் பிராணன் பிரியும் பொழுது என் நேர பிரபு இருக்க வேண்டும். உங்களுடைய சரணம் என் மார்பில் இருக்க வேண்டும். உங்களை பார்த்தபடியே ஹரிநாமம் ஜெபித்தபடியே உயிர் விட வேண்டும் என்றார். அதன்படியே நடந்தது. பிறகு பிரபு உடலை தூக்கி கொண்டு கீர்த்தனமாடியபடி கடற்கரைக்கு சென்று அங்கேயே சமாதி அமைத்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். யார் ஹரிதாஸ் தாக்கூரை நினைத்தாலும் அவரது சமாதியை பார்த்தாலும் அவர்களுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகும் என்று பிரபு கூறினார். இந்த மரத்தின் அடியில்தான் நிறைய சத் சங்கம். பிரபு ஸ்பரிசம் பட்டது. ஜெகநாதருடைய குச்சி. தாக்கூர் அத்தனை ஞாபக ஜபம் பண்ணியிருக்கிறார். ஆகையினாலேயே இந்த மரம் தெய்வமாக வழிபடுகிறது.
சித்த பகுள மரம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் நன்கு வளர்ந்த மரங்களை அறுத்து ரதம் பண்ண உபயோகப்படுத்துவார்கள். அதன்படி இந்த மரத்தை செலக்ட் செய்து விட்டார்கள். இந்த மரமே மகான், இதை வெட்ட வேண்டாம் என்று எவ்வளவும் சொல்லியும் கேட்கவில்லை. மறுநாள் வெட்ட வந்த பொழுது அவ்வளவு அடர்த்தியான உறுதியான ஸ்ட்ராங்காக இருந்த மரம் மறுநாள் வரும் பொழுது வெறும் மரப்பட்டையுடன் கிளைகளுடன் உள்ளே ஒன்றுமே இல்லாமல் இருப்பது போல் ஆகிவிட்டது. எத்தனை வருடம் ஆகியும் இன்றும் பச்சை பசேல் என்று இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ரத யாத்திரை முடிந்த பிறகு பலர் இந்த இடத்திற்கு சென்று பக்தி பூர்வமாக ஹரிநாம ஜபம் செய்கிறார்கள். இந்த மரத்தின் கிளைகள் ஜெகநாதர் கோவிலை நோக்கி வளைந்துள்ளன. அது ஹரிதாஸ் தாக்கூரின் அன்பையும் ஜெகநாதருக்கான நமஸ்காரத்தையும் குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. டாக்கூர் பிரபு காலத்திற்கு பிறகு இவர்களுடைய சீடர்கள் இந்த இடத்தில் நாம ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். சரித்திரம் தொடரும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.